தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் ஒரு +2 மாணவி வந்து கொன்னுட்டாங்க. ஒரு இளைஞர் வந்து ஒருதலை காதலால் வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து நிறைய வந்தது. ஓகே, அதில் நமக்கு கிடைச்ச தகவல்கள் இதுக்கப்புறம் ஒரு அறிவுரைகள் மாதிரி. ஏன்னா ஒரு ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறபோது காதலுங்கிறது பொதுவாக வர்றது தான். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா விட்டுட்டு போகிறது நல்லது. ஓகேவா? மற்ற ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்கன்னு மாறி போகணும். இந்த காலத்து இளைஞர்கள் இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய முறையில் தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இந்தியாவில் பல கோடி மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க மேலே நீங்கள் காட்டக்கூடிய அந்த காதல் அவங்க இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுடைய இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி வர்றது இளைஞர்களுக்கு ஒரு நல்லது. இது மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட முறையில் ஒரு தனிப்பட்ட கருத்து. ஓகேவா? என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஒன் சைடாக காதல் பண்ணுறவங்களுக்கும் இதை வந்து ஒரு ஒரு இதாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுட்டு மற்ற வேலையை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து இவங்க மட்டும்தான் இல்லை, உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த முயற்சி எடுத்து உங்களுடைய எய்மை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகே, அதான் நான் சொல்கிறது என்னென்னா. சரி, ஓகே, வீடியோவில் போகலாம். ஓகேவா? ஷாலினிங்கிறவங்க +2 வந்து படிச்சிருக்காங்க. ஓகே, +2 படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து முனிராஜ் அப்படிங்கிறவர் வந்து காதல் பண்ணிருக்காரு. ஒரு 6 மாதமாக வந்து சொல்லப்படுது. ஓகே, 6 மாதம் வந்து சொல்லப்படுது. அப்போது வந்து இவங்க ஒரு ஒரு சில நாளுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து காதல் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த ஷாலினிங்கிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தை வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு வான் பண்ணும்பொழுது இன்றைக்கி வந்து அந்த வழக்கம் போல் ஸ்கூலுக்கு +2 போகக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு போன ஷாலினியை வந்து திருப்பி காதல் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருக்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லும்போது உறவினர்கள் தரப்பில் இங்கே கழுத்தில் வெட்டப்பட்டு பின்னாடி கத்தியால் குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஆட்டோவில் ஏற்ற சொல்லியும் ஆட்டோக்காரங்க ஏற்றாமல் 2 வீலரில் எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் காட்டும்போது இங்கே டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது அங்கே போகும்போது அவங்க வந்து இறந்துட்டாங்க, ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அதனால் இப்போ குற்றவாளி வந்து காவல் நிலையத்தில் இருக்கும்பொழுது உறவினர்கள் தரப்பில் போராட்டம் ஒன்று போயிட்டுருக்கு. ஓகே, போராட்டம் ஒன்று போயிட்டுருக்கும் பொழுது எங்களை வந்து அந்த இளைஞரை வந்து வெளியே விடுங்க, முனிராஜுங்கிறவங்க நாங்கள் பார்த்துக்குறோம், கேஸில் வந்து ஃபைல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த +2 படிக்கக்கூடிய மாணவியை காதலிக்கலை அப்படின்னு சொல்லியதுனால அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாரு முனிராஜுங்கிற இளைஞர். ஓகே, இதில் மூலயமா இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் பூட்டப்பட்டு போலீஸ் வந்து அவங்க வந்து குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து அரசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் வந்து நம்ம சொன்னதை வீடியோவை பார்த்தோம். ஓகேவா? இதுதான் நடந்த நிகழ்வு. இதன் மூலயமா இங்கே வருங்காலத்தில் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஏன்னா வந்து 2 பேருமே வந்து லவ் பண்ணும்பொழுது அது ஓகே, நார்மல் தான் லவ்ங்கிறது. ஆனால் ஒன் சைடாக ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மீது இருக்கும் பொழுது பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக விட்டுறணும். ஏன்னா இது இல்லைனா இன்னொன்று, நான் முதல்ல திருப்பி சொல்கிறது தான், இது இல்லைனா இன்னொன்று, ஒரு பொண்ணுக்கு அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், அவங்க சக்ஸஸ் அடையணும்னு சொல்லி போயிட்டுருப்பாங்க. அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் சுச்சுவேஷன், நான் வந்து நல்லா படிக்கணும், எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா அந்த கான்செப்ட்டு அவங்களுடைய ஸ்ட்ரெயிட்டாக இருக்காங்க. அதனால் நம்ம வந்து விட்டுறணும். ஓகேவா? இதுதான் ரியாலிட்டி. பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய இது என்ன அப்படிங்கிறத, உங்களுடைய எய்மு, உங்களுடைய சக்ஸஸை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இப்போ வெட்டி கொண்டதுனால அந்த இளைஞருடைய கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்படும். அவங்களுடைய லைஃபு டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? அதனால் வந்து உங்கள் ஒரு லைஃபு இதுதான் லைஃப்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த பொண்ணு தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருக்கக்கூடாது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு அந்த கத்தி எடுக்கிறது, போதை பழக்கங்கள், காதல் அப்படிங்கலாங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு இளைஞர்களான நீங்கள் இப்போது நீங்கள் சின்ன வயசுலேயே படிக்கும்பொழுது உங்களுக்குன்னு ஒரு எய்மை வளர்த்துக்கிட்டு நல்லபடி போங்க. அதுக்கு நீங்கள் சினிமா பார்க்காதீங்க, மற்ற எதுவும் பண்ணாதீங்க. மற்ற எதுனா
உங்களுக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட் கிரிக்கெட் விளாடணும், ஆ வெளில 4 இடத்துல போணும், பீச்சுக்கு போணும் அப்டின்னா, அது பண்றது இட்ஸ் ரியல் லைஃப்ல உண்மதான். பட் ஆனா வந்து இந்த மாரி தீய பழக்கங்கள கண்டிப்பா விட்டுறணும். சினிமாவுல நெறைய வந்தாலுமே, அத நீங்க ஒரு கற்பனையா எடுத்துக்கிட்டு, இது ஒரு படம் அப்டின்னு நெனச்சுட்டு விட்டுருங்க. ஓகேவா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் ரொம்ப அறுத்திருப்பேன்னு நீங்க நெறைய பேர் நெனைப்பீங்க. நான் ரியாலிட்டிய சொல்றேன். அத புரிஞ்சுக்கிறவங்களுக்கு 2, 3 டைம் சொல்லும்பொழுது கண்டிப்பா புரியும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.